அவன் தனியாக வளர்ந்தான். அவன் தனியாக வளர்ந்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he grew up alone. he grew up alone. grew அப்படின்னா க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் grew. grow அப்படின்னா வளர்றது. ஸோ grew அப்படின்னா முன்னாடி வளர்ந்தான். he grew அவன் வளர்ந்தான். alone அப்படின்னா தனியாக. ஓகேவா? ஸோ அவன் தனியாக வளர்ந்தான். he grew up alone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போலாம் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கெட்டிங் சிக் ஆஃபன். ஐ எம் கெட்டிங் சிக் ஆஃபன். ஐ எம் கெட்டிங் சிக் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆஃபன் அடிக்கடி. ஓகேவா? ஸோ ஐ எம் கெட்டிங் சிக் ஆஃபன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பசிக்கலை. எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஹங்க்ரி அப்படின்னா பசிக்கிறது. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. இதுவே எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு பசிக்குதா, உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி. இதுவே அவனுக்கு பசிக்குதா அப்படின்னா இஸ் ஹி ஹங்க்ரி. இஸ் ஹி ஹங்க்ரி. அவனுக்கு பசிக்குதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை தப்புன்னு சொல்லலை. நான் இதை தப்புன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங். ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங். ஐ டோன்ட் சே நான் இப்போ சொல்லலை. இட் இஸ் ராங் இது தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ இதுவே நான் இது முன்னாடி நடந்ததை சொல்லணும்னா நான் தப்புன்னு நான் அப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா ஐ டிடன்ட் சே இட் இஸ் ராங். ஐ டிடன்ட் சே இட் இஸ் ராங் இது தப்புன்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹியர் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். ஐ எம் ஹியர் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். ஐ எம் ஹியர் நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே வந்தேன். டு டெல் யூ திஸ் இதை சொல்கிறதுக்கு இன் பர்சன் நேரில். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஐ எம் ஹியர் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். ஐ கேம் ஆர் வி கேன் சே ஐ கேம் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். அதனால நான் வந்தேன். ஓகேவா? நான் சும்மா யதார்த்தமாக வந்தேன். நான் சும்மா யதார்த்தமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஆஸ் யூஷுவல். ஐ கேம் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போல் வந்தேன். எப்பயும் வர மாதிரி தான் நான் வந்தேன். ஐ கேம் நான் வந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we have already discussed this. we have already discussed this. we have already discussed அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். this இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். we have already discussed this. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை சொல்கிறதுக்கு தான் அவள் வந்தா. அவள் என்கிட்ட அதை சொல்கிறதுக்கு தான் வந்தா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she came to tell me that. she came to tell me that. she came அவள் வந்தா. to tell me என்கிட்ட சொல்கிறதுக்கு. that அதை அவள் என்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தா. she came to tell me that. நீயும் எங்கள் கூட வரியா? நீயும் எங்கள் கூட வரியா? இப்போ எல்லாரும் எங்கேயோ போகிறாங்கன்னா நீயும் எங்கள் கூட வரியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you join with us? will you join with us? நீயும் எங்கள் கூட வரியா? will you join with us? with us அப்படின்னா எங்கள் கூட. will you join நீயும் வரியா? நீயும் எங்கள் கூட சேர்ந்துக்கிறியா? ஓகேவா? இதுவே இவனும் நம்ம கூட வருவான், இவனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவு டு எப்படி, தேங்க்யூ உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு, தேங்க்யூ உனக்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னோட கவலையை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்னோட கஷ்டங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்ன சிரிக்கிற? நான் என்னோட கஷ்டங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் எக்ஸ்பிரஸிங் மை சாரோஸ். ஐ எம் எக்ஸ்பிரஸிங் மை சாரோஸ். சாரோ அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள். ஓகேவா?
ஸோ ஐம் எக்ஸ்ப்ரெஸிங் மை சாரோஸ். நான் என்னோட கவலைகளை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஸ்டே ஹியர் எனிமோர். ஐ காண்ட் ஸ்டே ஹியர் எனிமோர். ஐ காண்ட் ஸ்டே. என்னால் இருக்க முடியாது. ஸ்டே அப்படின்னா தங்குறது. என்னால் தங்க முடியாது. ஹியர் இங்கே. எனிமோர் இதுக்கு மேலே என்னால் இங்கே தங்க முடியாது. ஐ காண்ட் ஸ்டே ஹியர் எனிமோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கே இல்லை. அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் ஹியர். ஹீ இஸ் நாட் ஹியர். அவன் இங்கே இல்லை. அவன் இங்கே இல்லையா? அவன் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலாம்? isn't he here? isn't he here? isn't அப்படின்னா இஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் isn't. isn't he here? அவன் இங்கே இல்லையா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் இங்கே தான் இருக்கான், அவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவ ஏன் அதை பண்ணக்கூடாது? அவ ஏன் அதை பண்ணக்கூடாது? அவளே பண்ணட்டும், அவன் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why shouldn't she do that? Why shouldn't she do that? Why shouldn't அப்படின்னா ஏன் கூடாது. she அவள், do that அதை பண்ணுறதுக்கு, அவள் ஏன் அதை பண்ணக்கூடாது. Why shouldn't she do that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை கூப்பிட்டது ஏன் தப்பு தான். உன்னை கூப்பிட்டது ஏன் தப்பு தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். It was my fault for calling you. It was my fault for calling you. It was my fault. இது ஏன் தப்பு தான். for calling you உன்னை கூப்பிட்டது. ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறோம்? நான் உன்னை கூப்பிட்ருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான் உன்னை நான் கூப்பிட்டது, பாஸ்ட்டில் நடந்தது. ஓகேவா? அதனால இட் வாஸ் மை ஃபால்ட் காலிங் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியாக இருப்பேன். நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றியாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I will be thankful to you forever. I will be thankful to you forever. Forever அப்படின்னா என்றென்றும், எப்போதும், இனிமே என்றென்றும் I will be thankful. நான் நன்றியாக இருப்பேன் to you உனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாருக்கும் பயப்படாத. யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anyone. Don't be scared of anyone. Don't be scared பயப்படாத. of anyone யாருக்கும், யாருக்கும் பயப்படாத. ஓகேவா? ஸோ இதுவே எதுக்கும் பயப்படாத. எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anything. Don't be scared of anything. anything அப்படின்னா எதுக்கும். Don't be scared அப்படின்னா பயப்படாத. Don't be scared of anything. ஸோ இதுவே யாருக்கும் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anyone or anything. Don't be scared of anyone or anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு நன்றி சொல்ல சொல்லி அவள் எப்பயுமே எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. உனக்கு நன்றி சொல்ல சொல்லி அவள் எப்போதும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She always asks me to thank you. She always asks me to thank you. She always asks அப்படின்னா அவள் எப்பயுமே சொல்லுவா. மீ என்னட்ட எதுக்கு? டு thank you உனக்கு நன்றி சொல்ல சொல்லி அவள் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவா. She always asks me to thank you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவி செய்ய மாட்டியா. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't you help me if I am in a trouble? Won't you help me if I am in a trouble? Won't you help me? நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா. Won't you help me? எப்போ? இஃப் ஐ எம் இன் அ ட்ரபிள், நான் ஒரு பிரச்சனையில் இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா. won't you help me if I am in a trouble? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன ஆச்சு. அவனுக்கு என்ன ஆச்சு. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வாட் ஹேப்பன் டு ஹிம். வாட் ஹேப்பன்ட் டு ஹிம். வாட் ஹேப்பன்ட்
என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு. டு ஹிம், அவனுக்கு என்ன ஆச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கே வேலை செய்கிற, நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வேர் டு யூ ஒர்க், வேர் டு யூ ஒர்க். நீ எங்கே வேலை செய்கிற, வேர் டு யூ ஒர்க். ஓகேவா. ஸோ இங்கே வேர் ஆர் யூ ஒர்க் அப்படின்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் ஒர்க் இஸ் அ வேர்ப். ஓகேவா. ஸோ இதுவே பி வேர்பாக இருந்தால் தான் நம்ம இஸ் ஆர் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் டு யூ ஒர்க், நீ எங்கே வேலை பார்க்குற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா, அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹாவ் யூ டோல்ட் ஹிம் த ட்ரூத், ஹாவ் யூ டோல்ட் ஹிம் த ட்ரூத், ஹாவ் யூ டோல்ட் ஹிம் அவன்கிட்ட சொல்லிட்டியா. த ட்ரூத் உண்மையை, அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா. ஹாவ் யூ டோல்ட் ஹிம் த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவன் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He must not step into this house, he must not step into this house, he must not step அப்படின்னா அவன் கண்டிப்பாங்கிறதுக்கு நம்ம must யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ he must not step into this house, இந்த வீட்டுக்குள்ளே into this house அவன் வரவே கூடாது. he must not step into this house. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாழ்க்கையவே எனக்கு அவன் தான் கொடுத்தான், இந்த வாழ்க்கையவே எனக்கு அவன் தான் கொடுத்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He gave me this life, he gave me this life, he gave me அவன் எனக்கு கொடுத்தான். கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் gave, கிவ்னா கொடுக்கறது. ஸோ gave அப்படின்னா கொடுத்தான் பாஸ்டில். he gave me this life, இந்த வாழ்க்கையை அவன் எனக்கு கொடுத்தான். இதுவே இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது அவன்தான், இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது அவன்தான் அப்படின்னு சொல்லணும்னா he is the one who gave me this life, he is the one who gave me this life. ஸோ ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான், பட் we can say in both way. ஓகேவா. ஸோ he is the one who gave me this life. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன வேணால் நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ எல்லாமே அவனுக்கு உதவி செஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. நீ என்னெல்லாம் அவனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ உதவி செஞ்சுக்கோ. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட், ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். அவனுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ நீ பண்ணிக்கோ. ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை ஒரு பையன் மாதிரி தான் நீங்கள் நடத்துகிறீங்க, அவனை உங்கள் பையன் மாதிரி தான் நீங்கள் நடத்துகிறீங்க, அவன் உங்களோட பையன் மாதிரி தான் நீங்கள் அவனை நடத்துகிறீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ட்ரீட் ஹிம் லைக் யுவர் சன், யூ ட்ரீட் ஹிம் லைக் யுவர் சன், யூ ட்ரீட் ஹிம் நீங்கள் அவனை நடத்துகிறீங்க. ட்ரீட் அப்படின்னா நடத்துறது, நடத்துகிற விதம். யூ ட்ரீட் ஹிம் லைக் யுவர் சன், உங்களோட பையன் மாதிரி தான் நீங்கள் அவனை நடத்துகிறீங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது அதை பற்றி யோசிச்சிருக்கியா, நீ எப்போவாவது அதை பற்றி யோசிச்சிருக்கியா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் தட், ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் தட், ஹாவ் யூ எவர் தாட் அப்படின்னா எப்போவாவது யோசிச்சிருக்கியா, அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஓகேவா. யோசிச்சு இருக்கியா அப்படின்னு வந்துருக்கிறதுனால இங்கே நம்ம ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நீ எப்போயாவது அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா டிட் யூ எவர் திங்க் அபவுட் தட், டிட் யூ எவர் திங்க் அபவுட் தட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு உதவி செய்கிறது தப்பா, அவனுக்கு உதவி செய்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இஸ் இட் ராங் டு ஹெல்ப் ஹிம், இஸ் இட் ராங் டு ஹெல்ப் ஹிம், இஸ் இட் ராங் இது தப்பா, டு ஹெல்ப் ஹிம் அவனுக்கு உதவுவது தப்பா. இஸ் இட் ராங் டு ஹெல்ப் ஹிம். இதுவே அவனுக்கு உதவி செய்கிறது தப்பு, அவனுக்கு உதவி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் ராங் டு ஹெல்ப் ஹிம், இட் இஸ் ராங் டு ஹெல்ப் ஹிம், இட் இஸ் ராங் இது தப்பு. எது டு ஹெல்ப் ஹிம் அவனுக்கு உதவி செய்கிறது. இதுவே அவனுக்கு உதவி செய்கிறது தப்பு கிடையாது, அவனுக்கு உதவி செய்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். இட் இஸ் நாட் ராங் டு ஹெல்ப் ஹிம், இட் இஸ் நாட் ராங் டு ஹெல்ப் ஹிம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனும் அதையே தான் பண்ணியிருப்பான், அவனும் அதையே தான் பண்ணியிருப்பான். இப்போ நான் பண்ணினதை தான் அவன் இருந்திருந்தாலும் பண்ணியிருப்பான், அவனும் அதே தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள்.
he would have done the same. he would have done the same. he would have done அவன் பண்ணி இருப்பான். இங்கே ஹாவ் ஏன் வந்திருக்கு? பண்ணி இருப்பான். ஓகேவா? அந்த இருப்பாங்கிறதுக்காக தான் இங்கே ஹாவ் வந்திருக்கு. he would have done the same. அதையே தான், நான் பண்ணினதே தான் அவனும் பண்ணியிருப்பான். he would have done the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன். நான் அதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சரி அதை பாரு அப்படின்னு சொன்னால் நான் அதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ஆல்ரெடி நோட்டிஸ்ட் இட். ஐ ஹாவ் ஆல்ரெடி நோட்டிஸ்ட் இட். ஐ ஹாவ் நோட்டிஸ்ட் அப்படின்னா நான் நோட் பண்ணிட்டேன், நான் கவனிச்சிட்டேன். ஆல்ரெடி ஏற்கனவே, இதை நான் இதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி நோட்டிஸ்ட் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதனால் எனக்கு சந்தோஷம்தான். இதனால் எனக்கு சந்தோஷம்தான். இப்படி நடந்ததில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ஹாப்பி, எனக்கு சந்தோஷம்தான். அபவுட் இட், இதனால் எனக்கு சந்தோஷம்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்காக அங்கே போகல. நான் அதுக்காக அங்கே போகல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் கோயிங் தேர் ஃபார் தேட். ஐ எம் நாட் கோயிங் தேர் ஃபார் தேட். ஐ எம் நாட் கோயிங் தேர், நான் அங்கே போகல. ஃபார் தட், அதுக்காக, நான் அதுக்காக அங்கே போகல. ஐ எம் நாட் கோயிங் தேர் ஃபார் தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங்.